நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்பில் நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தகப்பனே அப்பா, நாளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவே. ஆண்டவரே கடந்த நாள் ராத்திரி முழுவதும் எங்களை நீங்க நல்ல அப்பா இளைப்பாறுதல் தந்து தகப்பனே, நல்ல நித்திரை தந்து தகப்பனே, இந்த காலை வேளையில தகப்பனே இப்படி சமூகத்துல வருவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலை கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவே, இந்த நாளுக்குரிய புதிய ஜீவனையும் புதிய கிருபையும் தந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேலை அப்பா தகப்பனே பிதாவே, சங்கீதம் 77 அப்பா நாங்க தியானிக்க இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த மீட்டிங்ல தகப்பனே கலந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பனே பிதாவை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த சத்தியத்தை தகப்பனே அப்பா ஒரு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, பேசுகிற நீரா இருங்க தகப்பனே. அடியனோட அப்பா அடியை மறைச்சு நீங்க பேசுங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு சங்கீதம் 77 சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 77 வந்துட்டு வசனம் 1 - 20 வசனங்கள் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தை வந்துட்டு எழுதுனது ஆசாப் வந்துட்டு எழுதுகிறார். ஆசாப் வந்துட்டு மொத்தம் 12 சங்கீதங்கள் வந்துட்டு அவரு எழுதுறாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 73ஆம் சங்கீதத்துல இருந்தே நீங்க வந்துட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா, தலைப்பை நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா 83ஆம் சங்கீதத்து வரையும் வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து அவர் 50ஆம் சங்கீதம், இப்படி 12 சங்கீதங்கள் வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. வந்துட்டு இந்த ஆசாப் வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம், அவர் வந்துட்டு ஒரு லேவியன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேவி குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு தலைவன் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு பாக்குறோம். தாவீது ராஜாவால ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவன். அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று தேவனை நோக்கி அவர் வந்துட்டு ஒரு துதிக்கக்கூடியவராக, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணக்கூடியவராக, புகழக்கூடியவராக இருந்த ஒரு நல்ல ஒரு தலைவனாக கூட அவர் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் வந்து நம்ம 2 நாளாகமும் 29-30ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாப் வந்துட்டு ஒரு ஞான திருஷ்டிக்காரன், அதாவது ஒரு தீர்க்கதரிசின்னு கூட வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம பைபிள் வந்துட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியா இருந்ததுனால இங்க எப்படி வந்துட்டு எரேமியாவுக்கு வந்துட்டு ஆண்டு வந்துட்டு எருசலேம் அழிவுக்குரிய வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனமா வந்துட்டு எரேமியாவுக்கு எப்படி வந்துட்டு ஆண்டு வந்துட்டு வெளிப்படுத்தினாரோ, அதே போல ஆசாபுக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆண்டு வந்துட்டு இஸ்ரவேலினுடைய சிறையிருப்பு குறித்தும், யூத ஜனங்கள் வந்துட்டு எருசலேமுடைய அழிவை குறித்தும் வந்துட்டு, சிறையிருப்பு குறித்தும் வந்துட்டு ஆசாபுக்கு வந்து ஆண்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா வெளிப்படுத்திருக்கிறாங்க. சோ அப்படி வந்துட்டு வெளிப்படுத்தும் போது அவருக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாரம். என்ன பாரம் அப்படின்னா, தம்முடைய ஜனங்கள் வந்துட்டு இப்படி ஆண்டவரால கைவிடப்பட்டு வந்துட்டு சிறையிருப்பும் வந்துட்டு அழிவும் நேரிடுதே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம். அவருக்கு ரொம்ப நெருக்கடி. ஜனங்கள் வந்துட்டு இப்படி அழிஞ்சு போக போறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் பாரப்படுறதுனால, அவர் வந்துட்டு இப்படியே ஜனங்கள் வந்துட்டு அவ்வளவுதானா, அழிஞ்சு போயிருவாங்களா, ஆண்டு வந்துட்டு கைவிட்டுருவாரா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஆரம்பத்துல சந்தேகம் வந்து அவருக்கு வந்துட்டு வருது. ஒரு ரொம்ப குழம்புறாரு, சந்தேகப்படுறாரு. ஆண்டு வந்துட்டு கைவிட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா போக போக வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே அவருடைய நம்பிக்கை இல்லாம இருக்கு, ஒரு சந்தேகமா இருக்கு. போக போக வந்துட்டு அவர் ஆண்டு மேல வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு இந்த சங்கீதத்துல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க வந்துட்டு 1 - 9ஆம் வசனம் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்காக ஆசாப் வந்துட்டு ஜெபிக்கிறத குறிச்சு வந்துட்டு இந்த சங்கீதத்துல 1 - 9ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வசனம் 10 - 12 எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்பிக்கையின் விடியல் என்பதாக இந்த தலைப்பு வந்துட்டு போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு வசனம் 13 - 20 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முழுமையான நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம வந்துட்டு இத படித்து நம்ம வந்துட்டு தியானித்து இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கலாம். முதல் 3 வசனங்களை நாம் தியானிக்கும் போது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிடுச்சு. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிடுச்சு என்பதாக இங்க வந்துட்டு 3 வசனங்களை சொல்றாரு. அவரு
படுக்கைக்கு போகும்போது அவர் தூக்கமே வரல. ஏன்னா ஜனங்களை குறித்த ஒரு பாரம். ஆண்டவர் கைவிட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, ஜனங்களை குறித்து அவர் வந்துட்டு நினைச்சு அவர் என்ன பண்றாருன்னா, அவரு படுக்கைக்கு போனவர் தூங்கவே இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் நோக்கி ஜோரா ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் நோக்கி வந்து என்ன பண்றாரு, சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். கெஞ்சி அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் நோக்கி வந்துட்டு அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு நெருக்கடி வரும்போது, கஷ்டம் வரும்போது, மிகுந்த பாடுகள் வரும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வேற வழியே இல்லை அவனுக்கு. ஆண்டு சமூகத்துல போய் வந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, அவனுடைய நெருக்கடி அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவான்னா, ஆண்டவர்கிட்ட நோக்கி அவன் ஜெபம் பண்ணுவான். சோ அப்படிதான் இந்த ஆசாபும் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாருன்னா, கத்தி அவர் என்ன பண்றாரு, சத்தம் போட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரை நோக்கி அவரு ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது சில கேள்விகளை, சந்தேகங்கள் அவருக்கு வருதுனால, இங்க தாவீது வந்து 22ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை வந்துட்டு அவர் எழுதியிருப்பாரு. அதே போல அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டு மத்தேயு 24:46 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துட்டு அவங்க எழுப்புறாங்க. அதே போல ஆசாப் வந்துட்டு ஒரு சந்தேகம், ஜனங்களை குறித்து வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சில சந்தேக நிமித்தம் ஆண்டவர் வந்து கைவிட்டுவாரோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தினால வந்துட்டு ஒரு 6 கேள்விகளை வந்துட்டு அவர் வைக்கிறார். இந்த சங்கீதத்தை வந்துட்டு வைக்கிறார். 7-10 9ஆம் வசனம் வரையும் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை வாசிக்கலாம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிச்சோ, வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிச்சோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு 6 கேள்விகளை வந்துட்டு அவர் வந்துட்டு வைக்கிறார். ஆனா வந்துட்டு உண்மையாவே ஆண்டவர் வந்துட்டு ஜனங்களை வந்துட்டு ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு சிறை இருப்புக்கும் இது வந்துட்டு எருசலேம் வந்துட்டு அழிவுக்கும் வந்துட்டு நிறைய பேர் சிறை இருப்பு பாபிலோன் வந்து கொண்டு போகப்படுறதும் வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி ஆண்டவர் வந்து செயல்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 11-12 நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்டோம் அப்படின்னா, என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆண்டவர் யார் மேல அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்க வந்து என்ன பண்றாருன்னா அவர் சிட்சிக்கிறார். அவங்க வந்துட்டு நம்ம பிள்ளைங்களே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அப்படியே சும்மா இருப்போமா? 5 விளையாடுது 50 வந்து விளையாது. சோ அதனால நம்ம சின்ன வயசுல அவங்க தவறு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவனை வந்துட்டு சரி பண்ண பார்ப்போம். இது பண்ணாதரா அப்படி பண்ணாதரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி அவன் கேட்காத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கண்டிப்பா நம்ம குச்சை எடுத்து பரம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். அதாவது வந்து தப்பு செய்யும் போது சொல்லி 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 பார்த்துக்கிட்டே இருப்போம், என்னடா இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல வருத்தமே வந்துடும். சோ பரம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் தவறு செய்யும் போது நம்ம பரம்பை கையாண்டு அவன் வந்துட்டு சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒழுக்கத்துக்கு வருவான். அப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு பாண்டிங், நல்லா அப்படி ஆண்டுக்கு நல்லா நம்ம பிள்ளை அதனால கைவிட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அவன் நம்ம கோவத்தினால அடிக்கிறோம் அப்படின்ட்டு இல்ல, தன் பிள்ளை வந்துட்டு தவறு செய்யாம ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். சோ அதே தான் ஆண்டு வந்துட்டு அப்படி ஜனங்கள் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளாக அவர் வந்து நினைச்சு என்ன பண்றாருன்னா, அவங்க தவறு செய்யும் போது இப்படிப்பட்ட காரியங்கள், சிறை இருப்பு, அழிவுக்குரிய காரியங்கள்லாம் வந்துட்டு செயல்படுறாரு. சோ அதைத்தான் வந்துட்டு ஆண்டு வந்துட்டு நம்மள ஒருபோதும் கைவிடுற தேவனே இல்லை. சோ அவரு இங்க வந்துட்டு ஒவ்வொரு கேள்விகளை குறிச்சு நம்ம வந்துட்டு சில வசனங்களை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இங்க முதல் கேள்வி வந்துட்டு ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு அவர் கேள்வி எழுப்புறதுல, ஆனா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31-33 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார், அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. இங்க ஆண்டவர் வந்துட்டு எப்பவுமே நம்மளை கைவிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதிருக்குது. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு அவர் கஷ்டப்படுத்தினாலுமே அவனுக்கு மனப்பூர்வமா அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவங்க வந்துட்டு என்ன பண்றது, அவன் கஷ்டப்படணும்டா, அவன் அவனுக்கு அப்படித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒருபோதும் அவர் நினைக்க மாட்டாரு. ஐயோ என் பிள்ளைங்களை என்ன பண்றேன், கஷ்டப்படுத்துறேனேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மிகுந்த பாரம் இருக்கு. எப்படி நினிவே ஜனங்கள் வந்துட்டு பாவம் செஞ்சதுனால அவங்க அழிப்பேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க மனம் திரும்பினதுனால ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். சோ தம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு அவரு
ரொம்ப நேசிக்கிறார். அவங்க தவறு செய்யறதுனால அப்படி செய்யறாரே ஒழிய அவர் வந்து மனப்பூர்வமா அவங்களை கஷ்டப்படுத்துறதுன்ட்டு இல்லவே இல்லை. சோ அடுத்ததாக வந்துட்டு அவருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அப்படின்னு வந்துட்டு வசனம் சொல்லியிருக்கு. சங்கீதம் 30:5 வந்துட்டு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. தயை செய்வார், ஆண்டு நம்மளுக்கு தயை செய்கிறவரா இருக்கிறார். ஒரு 100%ல 1% கோபமா இருந்தாலும் 99% வந்துட்டு ஆண்டு வந்துட்டு தயை உள்ளவராக தான் வந்துட்டு அவரு இருக்கிறார். அடுத்த கேள்வி வந்துட்டு 3வது கேள்வி, அவருடைய கிருபை முற்றிலும் அச்சு போயிச்சோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு சந்தேகத்தை அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. எரேமியா 31:3 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஆண்டு என்ன பண்றாரு, நம்மள ஒருபோதும் விடுறது இல்ல. அவருடைய கிருபை வந்து நம்மளை விட்டு நீக்கிறது இல்ல. அவர் வந்து நம்மளை நேசிக்கிறதுனால, அவருடைய காரூணியத்தால, அவருடைய கிருபையினால, அவருடைய அன்புனால நம்மள என்ன பண்றாரு, இழுத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு நம்ம பாக்குறோம். அடுத்ததா 4வது கேள்வி அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னா, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிச்சோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் வைக்கிறாரு. ஆண்டு வந்துட்டு ஆபிரகாம் அழைச்சு அவர் வந்துட்டு வாக்கு பண்றாரு. இன்னும் வந்துட்டு மோசே ஆரோனை வந்துட்டு அவங்களும் வந்துட்டு என்ன பண்றாரு, நீங்க உங்களை கூட்டு போய் கானான் தேசத்துக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, கூட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்களுக்கு வாக்கு பண்றாரு. சோ அந்த வாக்கு பண்ணினவர் வந்துட்டு மாறிடார் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. சோ ஆண்டவர் வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை வந்துட்டு அவர் தவறாதபடி அவர் வந்துட்டு அவரு என்ன வாக்கு பண்ணாரோ அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அடுத்த கேள்வி 5ஆம் கேள்வி நம்ம வந்து பார்க்கும்போது, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ அப்படின்னு வந்துட்டு இங்க கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஆசாப். சோ இங்க ஏசாயா 49:14-16 படிக்கும்போது, சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ ஒரு ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய பாலகனை மறந்தாலும் கூட நான் உன்னை வந்துட்டு எப்படி அதை சொல்ல முடியும், தன்னுடைய எங்க போனாலும் என் பையன் எங்க, என் பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. எந்த மீட்டிங்லயும் சரி, ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்லயும் ஒருவேளை பக்கத்துல பையன் இல்லைன்னா எங்க போனான்னு தேடுவாங்க. சோ அதனால அப்படி இருக்கும்போது ஒரு தாயே தன் பிள்ளைய இப்படி தேடும் போது ஆண்டு வந்துட்டு அவங்க மறந்தாலும் நான் வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன், அவங்கள காட்டில வந்து நம்மள அதிகமா அன்பு கூறுறதுனால அவர் நம்மள மறக்கவே மாட்டார் அப்படின்னு வந்துட்டு இங்க சொல்லிருக்கு. அடுத்தது 6வது கேள்வி வந்துட்டு, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ அப்படின்னு வந்துட்டு இங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-24 வசனத்துல பார்க்கும்போது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். சோ அதனால ஒருபோதும் ஆண்டவருடைய இரக்கமானது, கிருபையானது, தயவானது அவர் நம்மளை விட்டு விடவே மாட்டார். சோ நம்மள வந்துட்டு அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவருடைய இரக்கமானது ரொம்ப மிக பெரியது, இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம். சோ இங்க வந்துட்டு நம்ம இந்த கேள்விக்குரிய வசனத்தை தான் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து வந்துட்டு அவரு சந்தேகத்துல இருக்கிறாரு. ஆனா வந்துட்டு தொடர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவர் வந்துட்டு நினைக்கிறாரு, அதாவது ஆண்டு வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் வாழ்ந்த நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த அந்த கிரியைகளை, ஆண்டு செய்த கிரியைகளை அவர் நினைக்கும் போது ஆண்டு மேல அவர் வந்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை, அதாவது 2வது தலைப்பு வந்துட்டு நம்பிக்கையின் விடியல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். சோ அவர் கொஞ்சம் அப்படி நம்பிக்கை வந்துட்டு அவர் வருது நம்ம வந்துட்டு பாக்குறோம். எப்படி வந்துட்டு ஒரு சூரியன், அதாவது இருட்டா இருக்கு, ராத்திரி வந்துட்டு இருட்டா இருக்கு, சூரியன் அப்படியே மெதுவா அப்படியே எழுவும் போது அப்படியே எப்படி வந்துட்டு ஒரு வெளிச்சம் வந்துட்டு இந்த இருளான இந்த உலகத்துல வந்துட்டு அப்படியே வெளிச்சம் எப்படி வருதோ, அதே போல ஒரு சந்தேகத்தின் இருள் போய் அவருக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையின் ஒரு ஒளி வந்துட்டு அவருக்குள்ள வருது நம்ம வந்து பார்க்கலாம். வசனம் 10-12 நம்ம வந்து வாசிக்கும்படியா நம்ம பார்ப்போம். அப்பொழுது நான்
இது என் பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இங்க வந்துட்டு அவரு நினைக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துட்டு அவர் செய்த நன்மைகளை வந்துட்டு அவர் நினைக்கிறார். நான் ஒரு பலவீனமா வந்துட்டு யோசிச்சுட்டு ஆண்டவரே இங்க வந்துட்டு ஒத்துக்கிறார். நான் வந்துட்டு நீங்க எப்படி நீங்க கழுவி விடுவீங்க, வாய்ப்பு இல்லை. நீங்க வந்துட்டு நான் யோசித்தது வேணா ஒருவேளை பலவீனமான ஒரு சிந்தனையா வந்துட்டு இருக்கலாம். சோ நீங்க வந்துட்டு நீங்க அப்படி வந்துட்டு உங்களுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நீங்க செஞ்ச அந்த நன்மைகளை வந்துட்டு அவரு என்ன பண்றாருன்னா ஆசாப் வந்துட்டு அவரு நினைக்கிறார். தொடர்ந்து வந்துட்டு நம்ம 13 20 நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய முழுமையான நம்பிக்கையை வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்டு வருதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். 13 நம்ம பார்க்கும்போது, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். 15 யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். 20 மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். இங்க பாருங்க, ஆண்டு வந்துட்டு அவர்களுக்காக வந்துட்டு செய்த ஒரு கிரியை வந்துட்டு மிகவும் பெரியது. ஒருவேளை வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அழிக்கணும்னு ஆண்டு வந்துட்டு நினைச்சிருந்தாரு அப்படின்னா, எகிப்து தேசத்துல அவங்க அடிமையா இருந்தாங்க, அப்பவே அழிச்சிருக்கலாம். ஆனா ஏன் வந்துட்டு மோசையை கொண்டு ஆரோனை கொண்டு ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கணும்? சோ தம்முடைய ஜனங்களை வந்துட்டு அவர் மிகவும் நேசிக்கிறார். சோ அப்படியாக வந்துட்டு ஆண்டு வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களும் வந்துட்டு எவ்வளவு அற்புதங்கள், 10 வாதைகள் எகிப்துக்கு வந்தது. ஆனா ஆண்டு வந்துட்டு தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாத்தார். சிவந்த சமுத்திரத்தின் மத்தியில, வனாந்தரத்தின் மத்தியில அவர்களுக்கு எத்தனை அற்புதங்கள். தேவையான போது மன்னாவை அளித்தார், காடைகளை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். சோ இப்படியாக தம்முடைய ஜனங்களை வந்துட்டு அவர் எவ்வளவா வந்துட்டு இறங்கி அற்புதங்களை செய்து அவர் வந்துட்டு வழிநடத்தி வந்ததை வந்துட்டு இங்க ஆசாப் வந்துட்டு நினைவு கூறும்போது, சோ ஆண்டு மேல வந்துட்டு அவரு நம்பிக்கை வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்டு வருது நம்ம பாக்குறோம். ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்காக செய்த நன்மைகளை நம்ம பார்க்கும்போது, இங்க யாத்திராகமம் 15, 11, 13 பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர் என்பதாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு வழிநடத்தினக்குரிய காரியங்களை இங்க போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிவந்த சமுத்திரத்துல வந்துட்டு அவங்க வழிநடத்தின அந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது, யாத்திராகமம் 14, 21, 22 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். பாருங்க, யார் செய்ய முடியும்? இந்த சமுத்திரம் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு அது பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு யாராவது செய்ய முடியும்? சோ நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்றோம்? நேற்று தினத்துல அதுதான் நம்ம தியானிச்சோம். சோ மிக பெரிய தேவன் நம்ம அப்படிப்பட்ட தேவனை நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில கண்டு கொண்டிருக்கிறோம்னா ஒரு பெரிய ஒரு பாக்கியம். சோ அதனால அது மாத்திரமில்ல, அவர் கீழ்காட்சி அனுப்பி, சோ ஒரு கடல்னும் போது அது ஒரு மாதிரி ஒருவேளை அது ரெண்டா பிரிஞ்சாலும் கூட அது வந்துட்டு கசகசன்னு இருக்கும். அது ஒரு ஈரமா இருக்கிறதுனால வந்துட்டு கசகசன்னு இருக்கும். ஆனா ஆண்டு அதுக்கும் வழி விடல. அதையும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்துட்டு வெட்டாதரையில அவங்க நடந்து போனாங்க. அதுவும் வந்துட்டு அந்த ஈரமா இருக்கக்கூடிய காரியங்கள் வந்துட்டு அது வந்துட்டு காஞ்சி போன மாதிரி வறண்டு போக பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சோ அப்படி வந்துட்டு ஒரு வெட்டாந்தரையில வந்துட்டு ஆண்டு என்ன பண்றாரு, இவங்கள இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு அவரு வழி நடத்தி கொண்டு போறாரு. சோ வந்துட்டு நம்ம இதுல ஓவராலா நம்ம பார்க்கும்போது 20 கூட ஆண்டு இங்க வந்துட்டு வசனம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்துட்டு ஒரு ஆட்டு மந்தையை போல வந்துட்டு என்ன பண்றாரு, ஆண்டு வந்துட்டு வழி நடத்தினார். எப்படி ஒரு மோசை ஆரோனை கொண்டு ஆண்டு வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு ஒரு ஆட்டு மந்தையை போல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாரு, மோசையும் சரி ஆரோனும் சரி இஸ்ரேல் ஜனங்களும் சரி ஆண்டு வந்துட்டு வழி நடத்தினாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளை வந்துட்டு
வந்துட்டு அவர் நியாயாதிபதி காலத்துல கூட ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாரு, ஆண்டவர் வந்து வழி நடத்தினாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு வழி நடத்தினாரு, தாவீதை கொண்டு வழி நடத்தினார், இன்னும் தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்துட்டு வழி நடத்தினார். சோ இப்படியாக வந்துட்டு ஆண்டு வந்துட்டு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து தன்னுடைய ஆடுகளை வந்துட்டு நல்லா வந்துட்டு மேய்ச்சிட்டே வர்றார். கடைசியாக ஒரு நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்பதாக அவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக தன்னுடைய ஜீவனையும் என்ன பண்றாரு, அவர் வந்துட்டு கல்வாரி சிலுவையில் வந்துட்டு நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் பாராட்டுற அன்பு வந்துட்டு மிகுந்து ஒரு பெரியது. சோ அதனால அவர் வந்துட்டு தன்னுடைய ஜீவனையும் பாராதபடி அங்க சிலுவையில வந்துட்டு அவருடைய உயிரை வந்துட்டு தம்முடைய ஜீவனையே வந்துட்டு ஆடுகளுக்காக வந்துட்டு அவரு கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். இங்க ரோமர் 8:32 பார்க்கும்போது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது இப்படி அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வந்து வசனத்தை வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஆடுகளாகிய நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையும் வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா இழந்துட்டாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு வந்துட்டு நம்ம வந்துட்டு மறந்துடுறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு வந்துட்டு நம்ம நினைக்கணும். ஆண்டு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நம்ம நரகத்துக்கு போகாதபடி நம்ம பரலோகத்துக்கு போகும்படியான ஒரு வழிவாசலை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இப்படியாக நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு வந்துட்டு நம்ம மறந்து அவரு சில காரியங்கள் நமக்கு வந்துட்டு கஷ்டம் பாடுன்னு வரும்போது சந்தேகம் நம்பிக்கை இல்லாம நம்ம வந்துட்டு இருக்காதபடி நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய அன்பை நம்ம வந்து நினைக்கணும். நம்மள வந்துட்டு ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்ம மேல தயவு செய்கிற தேவனா இருக்கிறபடியால், இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறபடியால் சோ நம்ம வந்துட்டு அவருடைய அன்பை நம்ம வந்துட்டு மறக்காதபடி நாம் வந்து வாழ்வோம். எப்படி இந்த ஆசாப் ஒருவேளை வந்துட்டு அவர் ஆரம்பத்துல வந்துட்டு ஜனங்களை வந்துட்டு தன்னுடைய ஜனங்களை வந்துட்டு ஆண்டு கைவிட்டுவாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சு, அதுக்கப்புறம் ஆண்டு செய்த நன்மைகளை வந்துட்டு அவரு நினைச்சதுக்கு அப்புறம் அவரு வந்துட்டு இல்ல, ஆண்டு வந்துட்டு என்ன பண்ண மாட்டார், தம்முடைய ஜனங்களை கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி எப்படி ஆசாப் நினைச்சாரோ, அதே போல நாமும் நம் வாழ்க்கையில ஒருவேளை எனக்கு இந்த தேவைகள் இருக்கு, என்ன பண்றது, ஏது பண்றது, இப்படி கஷ்டம் இருக்கு, நெருக்கடி இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாடுகள் இருந்தாலும் கூட ஆண்டு வந்துட்டு நம்மளை கைவிடுறதே இல்லை. சோ அவர் நம்மளை நேசிக்கிறார், நம்ம வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். எப்படி ஒரு சந்தேகம் ஒரு குழப்பம் நிறைஞ்ச ஆசாப் ஆண்டு சமூகத்துல போய் உரத்த சத்தத்தோடு சத்தமிட்டு அவரு கெஞ்சி ஜெபம் பண்ணாரோ, அதே போல நாமும் ஆண்டு நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே நன்மையாய் மாறி முடியும். ஒரு முழுமையான தேவன் மேல ஒரு விசுவாசம் வந்துட்டு வரும். அப்படியாக ஆண்டு வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆண்டவரே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அருமையா கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டு தகப்பனே இந்த சத்தியத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே காலையிலே உங்களுடைய பிரசன்னத்தினால உங்களுடைய பிரசன்னத்தை தருகிறீர், உங்களுடைய சமூகத்துக்கு வர உதவி செய்கிறீர், தொடர்ந்து ஒவ்வொரு நாளையும் வழி நடத்துகிறீர். ஆண்டவரே அப்படியாக தினந்தோறும் ஆண்டு தகப்பனே இந்த ஜூம் மீட்டிங் ஆண்டு நடக்க இருக்கிற காரியங்கள் ஆண்டு எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவப்பிள்ளை மூலமா தகப்பனே எங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே இது பெரிய பாக்கியம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து இப்படியே அப்பா நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி தகப்பனே. கலர்ச்சிப்பல் ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நியூட்ரிஷன் ஊழியங்கள், கால்வரி கம்யூனிட்டி காலேஜ் ஊழியங்கள், கல்வரி பைபிள் ஜர்னி ஊழியங்கள், லெப்ரசி ஊழியங்கள், ஆண்டவரே டியூஷன் ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள், ஆண்டவரே விடுதி ஊழியங்கள், இப்படி அப்பா ஒவ்வொரு ஊழியங்களையும் இப்படி கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஊழியங்களும் அப்பா நீ வழி நடத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா அதை எடுத்து நடத்துற பெரிய அங்கிளும் பெரிய ஆண்டியும் ஹென்ரினா ஃப்ரெட்ரினா அப்பா அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் நீங்க ஆஸ்வதிங்க சுவாமி. தொடர்ந்து அப்பா ஊழியத்தை நடத்தும். ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே தகப்பனே திலக்கங்க சர்ச் நல்லபடியாக கட்டப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே பிதாவே வருகின்ற நாட்கள்ல ஆண்டவரே கேல்வரி பைபிள் ஜேர்னி தகப்பனே அப்பா பிரேகடன்ல நடக்க இருக்கிற காரியங்களை நீர் அறிவீர். ஆண்டவரே அது அப்பா நல்லபடியா அது நடந்து முடியும். தகப்பனே இன்னும் அப்பா ஃபாரினர்ஸ் வராங்க, அவங்க அதனுடைய காரியங்கள் தகப்பனே அவங்க நல்லா வந்து ஒவ்வொரு ஹோமையும் விசிட் பண்ணி ஒரு சந்தோஷம் சமாதானமாய் தகப்பனே அப்பா அவங்க மீண்டுமாக தகப்பனே கடன் செல்ல உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இன்னும் தகப்பனே உபாச ஜெபம் நடக்க இருக்கிற காரியங்கள் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தவனே நீர் ஆள்கிச்சியும் நீர் வழி நடத்தும் எங்களை அப்பா தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரே இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜூம் மீட்டிங்ல கடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய தேவையை சந்தியும், ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதியும், ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே என் கர்த்தரை முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். ஆமென்.